Piramal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Let's get married. Aww, so cute. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. ஒரு சில விஷயங்கள் பார்க்க போனால் நம்மக்கிட்ட வந்து அதிகமான ரெக்கார்டிங்ஸ் அண்ட் வீடியோஸ் வச்சுருக்காங்க. ஒரு சில பேரை சொல்கிறாங்க செலவுக்கு வந்து பணம் கொடுக்குறது அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. இன்னும் எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உண்மையிலேயே அந்த வழக்கம் அவருக்கு எதிராக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? அவங்க விட்ரா பண்ணும்போது அவங்கள ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. நான் தான் வந்து போயிட்டு அவங்கள கூட்டு வந்தது. அந்த டைம் அந்த வழியில் வரும்போது நல்லா அழுதுட்டு வந்தாங்க. என்ன பேசுனாங்கன்ற விஷயம் எனக்கு தான் தெரியும். பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலலாம் பண்ணீங்க. காவல்துறை எடுத்துட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டதை என்னன்னு சொல்லி விட்ரா வாங்குறேன். நான் முடியல, சட்டப்படவளும் பார்த்துட்டேன், யாரும் எனக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி தான் விட்ரா வாங்கிட்டு போறாங்க. அந்த அளவு ஒரு பெண் வந்து முடியலன்னு சொல்ற அளவுக்கு நம்ம தமிழக காவல்துறை நம்ம சட்டம் இருக்கா? நீங்க வந்து நிரபராதினா நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி நீங்க நிரபராதின்னு சொல்லி நீங்க வெளியே போங்க. எஃப்ஐஆர் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சம்மன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஊரில் காரணத்தினால கதவுல வந்து சம்மன் பேப்பர்ஸை வந்து ஒட்டிடுறாங்க. சம்மனை கிழிச்சு போடுறாங்க. அங்கே இருந்த ஒரு காலர் 10 இதுக்கு சம்மனை கிழிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது வாக்குவாதம் கொஞ்சம் அதிகமானோன்னா ஒரு ஆய்வாளருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர் போய் கேட்குறாரு. கேட்கும்போது தள்ளுமொழி இருப்பாங்க. நம்ம ஆஜராகிற வரைக்கும் சம்மனை கிழிக்கக்கூடாது. 3 வாட்டி கொடுப்பாங்க ஒரு வாய்ப்பாங்க. இது ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் 2011 எஃப்ஐஆர் ஒரு வராதனால திருப்பி 2 வாட்டி சம்மன் தரணும் அவசியம் கிடையாது. அழைப்பானை கொடுத்து அவர் வரணும் போது வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிடலாம். அவரே கேட்குறாரு, நான் என்ன ஓடிரவா போகிறேன், நான் எங்கே இருக்கேன், நான் அப்படி இன்னைக்கே ஆஜராயிரணும்னு என்ன இருக்குது, அதை மீறி இதை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் சந்தேகிக்கிறாரு. அவர் கேட்குறது சரிதானே? கரெக்ட். பட் ஆனால் வந்து உயர்நீதிமன்றத்தோடைய உத்தரவு 12 வாரத்துக்குள்ளே வந்து விசாரணை செய்து சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் கொண்டு வந்து ட்ரையல் முடிச்சாக்கணும். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு பிரம்ம பாலசுப்ரமணியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு சீமான் வீட்டில் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு தொடர்பாக சம்மன் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அந்த சம்மன் அவங்க உள்ளே இருந்தவங்க கிழிச்சிருக்காங்க. உடனடியாக ஒரு போர்க்களம் மாதிரியான ஒரு காட்சிகள், கைது, வலுக்கட்டாயமாக காவலாளியை வந்து வீட்டு காவலாளியை உள்ளே ஏற்றுறாங்க. ஸோ உண்மையிலேயே சம்மனை கிழிச்சதுக்காக தான் அந்த கைதா? உண்மையிலே அங்கே என்ன நடந்தது? இல்லை, இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு எந்த வழக்கு சம்மந்தமான அனைவருக்கும் மறைந்த ஒரு வழக்கு. 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி என்ற ஒரு புகார் ஒன்று வலசரகம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு வந்து அவர் மேலே ஒரு புகார் ஒன்று தராங்க. அவர் என்னை ஏமாற்றிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று தராங்க. அந்த புகார் சம்மந்தமாக ஒரு எஃப்ஐஆர் ஒன்று வந்து ஃபைல் பண்ணி 2011 ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த கட்டமாக நகர்வான இந்த சார்ஜ் ஷீட்டோ இல்லை ட்ரையலோ எதுவுமே கண்டக்ட் ஆகலை. அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. தொடர்ந்து அந்த அம்மா விஜயலட்சுமி வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதும் ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்து இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கேன், எஃப்ஐஆர் போட்டாங்க, இன்றைக்கி அது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் ஒரு அரசியல் செல்வாக்கு வாழ்ந்தவராக இருக்கார், அதனால தான் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய ஒரு மீடியாவில் அப்பியராகி சொன்னாங்க. கடந்த 28 ஆகஸ்ட் மாதம் 2023 ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் தராங்க. நடந்த விஷயத்தில் அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 164 ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க எப்படி வந்து இவர் சீமான் அவர்களை வந்து சந்தித்தார்கள், எந்த முறையில் அடங்குனாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ ரொம்ப அது பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 2023 அதுக்கப்புறமா நடுவில் அவர்களை அந்த அம்மாவை வந்து ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அவங்களுடைய வழிகளை வந்து கொஞ்சம் மாற்றி அவங்கள வந்து ரொம்ப மென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 16/9/2023 அப்போது என்ன பண்ணுறாங்க, வலசரகம் காவல் நிலையத்துக்கு சென்று எனக்கு தொடர்ந்து மென்டல் ப்ரெஷராக இருக்குது, நான் வந்து புகார் கொடுத்து ஒரு நாள் நான் வந்து அலக்கழிக்கப்பட்டேன், மேற்கொண்டு என்னால் வந்து இந்த வழக்கை நடத்துறதோ இல்லை வந்து இந்த வழக்கை திருப்பி ஃபாலோ பண்ண முடியல, என்னோட அக்கா இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து உடல்நிலை சரியில்லை, நான் தான் வந்து பார்த்துக்கணும், அதனால் இந்த வழக்கிலேருந்து நான் எந்த மேற்கொண்டு நடவடிக்கை வேணான்னு சொல்லிட்டு நான் விட்ரா பண்ணிட்டு போகிறேன், முழுக்க என்னுடைய மென்டல் ப்ரெஷர்னாலேயே என்னால் ஃபாலோ பண்ண முடியுன்ற காரணத்தால் தான் நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வேணான்னு சொல்லி விட்ரா பண்ணு சொல்லி விட்ரா லெட்டர் அன்றைக்கி எழுதிட்டு அவங்க ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புன அந்த விட்ரா கொடுத்ததுக்கப்புறமா மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவர் சீமானுடைய தரப்புலேருந்து ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த வழக்கை முடிச்சு வைக்க. ஆமாம், இந்த எஃப்ஐஆர் அவங்க மேலே போடப்பட்ட அந்த விஜயலட்சுமி சார்பாக போடப்பட்ட எஃப்ஐஆரை முடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 19 செப்டம்பர் மாதம் 2023 அப்போ வந்து ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்கிறாங்க. அந்த மனு தாக்கல் செஞ்ச உடனே அப்போ இருந்த நீதிபதி அந்த மனுவை வந்து பரிசீலிக்கிறாரு. அப்போது இவர்களுடைய தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் உயர் திரு ஜான் சத்யன் அவர்கள் வந்து வாதாடுறாங்க. அதாவது புகார் கொடுத்தவங்களே புகார் வேணாம்,
இது வந்து மேரிச்சல் அஃபர் அன்மேரிச்சல் அஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் அட்ஜென்மெண்ட் ஆயிடுது. மீன்வைல் தொடர்ந்து அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிலுவிலே ஆயிடுது. அட்ஜென்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறமா லாங் டேட்டஸ் வரல. இப்போது சமீபமாக திருப்பி அந்த 14ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த வழக்கு வரும்பொழுது எஃப்ஐஆர் கேஸ் சொல்லும்போது உயர் திரு நீதியரசர் ஜி.கே. இளந்திரன் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு வருது. அப்போ அதே மாதிரி பழைய நடந்த காரணத்தெல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு இருக்குது. காம்பவுண்டபிள்னா ஒரு செக்ஷன், குறிப்பிட்ட செக்ஷன், அதாவது ஒரு சின்ன ஒரு குற்றச்செயல் காம்பவுண்டபிள் செக்ஷன், அது கீழ் நீதிமன்றமே வந்து விட்டுடலாம். ஆனால் இந்த எஃப்ஐஆர் வந்து நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அதாவது ப்ரோஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அண்ட் உமன்ஸ் ஆக்ட் TNPHWன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் வந்து இந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்கு. அதுவும் என்னதான் இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து சம்மதத்தோடு தான் இருந்தாலும் இந்த எஃப்ஐஆர் சொல்லும்போது இவரை ஏமாற்றிட்டதா சொல்லி தான் அந்த அம்மா வந்து இவர் ஏமாற்றி சொல்லி தான் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்ஐஆரில் பதியப்பட்ட வழக்கெல்லாமே நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸு. அது வந்து நம்ம ஈஸியாக குவாஷ் பண்ணிட முடியாது. ஏன்னா பெண்களுக்கான சட்டத்துக்காக தான், பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த TNPHW சொல்லி தமிழ்நாடு ப்ரொவிஷன் அந்த சட்டம் வந்து நம்ம அமல்படுத்தியிருக்கோம். அதை வந்து நம்ம ஈஸியாக எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிட்டோன்னா மேலும் இது போன்ற வர வழக்குகள் எல்லாருமே இதை வந்து மேற்கோள் சொல்லி காட்டி எங்களுடைய எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்கள், இல்லை சார்ஜ் குவாஷ் பண்ணுங்கள், தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த வழக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லலை. என்ன சொல்லி எழுதி கொடுத்துட்டு போகிறாங்கன்னா, என்னுடைய புகார், நான் அளித்த புகார் வந்து 2011 கொடுத்தேன். எவ்வளோ ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. என்னால் தொடர்ந்து இந்த வழக்கு பின்னாடி என்னால் ட்ராவல் செஞ்சு போக முடியல. எங்கள் அக்கா உடல்நிலை சரியில்லை, வர எனக்கும் வயசாகிட்டே போகுது. என்னால் நான் சட்ட போராட்டம் எவ்வளவோ நான் பார்த்துட்டேன். மேற்கொண்டு எனக்கு வேணான்னு சொல்லி தான் அவங்க விட்ரா பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த வழக்கில் ட்ரையல் மோர் தென் இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு ட்ரையல் கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தான் அன்றைக்கி, அதுவும் வித்தின் 12 வீக்ஸ் ஆஃப் டைமுக்குள்ளே இந்த மொத்த வழக்கையும் ட்ரையல் நடத்தி சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்தி முடிச்சுட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுடுறாங்க. அந்த ஆர்டர் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏற்கனவே உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து உங்கள் விஜயலட்சுமி அவர்களை வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அழைத்து அவங்களை விசாரணை செய்கிறாங்க. மேற்கொண்டு இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த வழக்கில் ஈடுபட்ட நபர்களையும் விசாரணை செஞ்சு வராங்க. விசாரணை செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து முதல் எதிரி குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டிருக்க ஒரு சீமான் அவர்களையும் விசாரிக்கணுன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுக்கணும். சம்மன் கொடுத்தா விசாரிக்கணும். ஏன்னா அவர் ஒரு கட்சியின் தலைவர், ஒருங்கிணைப்பார் தலைவராக இருக்கார். அப்படின்னும் பொழுது அவருடைய கட்சி உறுப்பினர்களாக இருப்பாங்க. அது ஒரு சாதாரண ஒரு ஆள்னா வந்து கூப்பிட்டு வந்து விசாரிச்சிடலாம். அப்படின்னும் பொழுது ஒரு சட்ட ரீதியாக சட்ட நுணுக்கமாக இது பண்ணால் ஒரு சம்மன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சம்மன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அவர் ஊரில் இல்லாத காரணத்தினால அவருடைய வீட்டு வாசலில் போய் கேட்குறாங்க. ஒரு இல்லைன்னா அவர் வீட்டு வாசலில் அந்த கதவுல வந்து சம்மன் பேப்பர்ஸை வந்து ஒட்டிடுறாங்க. அப்படி ஒட்டலாம், அதில் ஒட்டலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணலை, ஊரில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் இந்த தேதியில் வந்து நீங்கள் ஆஜராகணும். இந்த காவல் நிலையத்திலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பானை நீங்கள் வந்து தவறாமல் காவல் நிலையம் ஆஜராகணுன்றதுக்காக அந்த அழைப்பானை வந்து அவங்க வாங்கலைன்றனால அவங்க வீட்டு வாசலில் ஒட்டலாம். ஒட்டிட்டு ஒரு அழைப்பானை ஆமாம், அதை வந்து அந்த வீட்டு வாசலில் ஒட்டிட்டு அதை புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. செல்ஃபோனில் ஒட்டின அந்த காவல் அதிகாரியை ஒட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு போன கொஞ்சம் நேரத்துலேயே அந்த அவங்களுடைய வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டியும் அப்புறம் வேலையாட்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கதவுல ஒட்டப்பட்ட அந்த சம்மனை வந்து கிழிச்சிடுறாங்க. அந்த கிழிச்ச விஷயம் தெரிஞ்ச உடனே நீலங்கரை காவல் ஆய்வாளருக்கு சொல்கிறாங்க போல். அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் வந்தபோதுனே கேட்குறாரு, ஒரு அழைப்பானை ஒட்டுறோம், அதை கிழிக்கிறீங்க, அது வந்து கேட்ட காவலரை நீங்கள் தரை உறவாக பேசுகிறீங்க, எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் கதவு திறக்க சொல்கிறார். கதவு தாள் போட்டிருக்காங்க உள்ளே. திறந்த உடனே இவர் போய் அங்கே இருந்த காவலர், அவர் சீமானவருடைய வீட்டில் இருக்க காவலரை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்களுக்குள்ள தள்ளுமொழி ஏற்படுது. தள்ளுமொழி ஏற்படும் போது பார்க்கும்பொழுது அந்த அவர் வீட்டில் இருக்க காவலர் ஒரு முன்னாள் இராணுவத்தினர் இருக்கவர். அவர் கையில் ஒரு வெப்பன் வச்சுருக்காரு, ஒரு ஹேண்ட் கன் ஒன்று. அந்த கன் கேட்கும்போது எனக்கு லைசன்ஸ் கன் இது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் உங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் போது தள்ளுமொழி ஏற்பட்டோன்னா ஒரு காவல் அதிகாரி, ஒரு ஆய்வாளர், நான் நீலாங்கர காவலேருந்து ஒரு காவல் ஆய்வாளர், நான் வந்து உங்களுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பேசும்பொழுது நான் பிடிச்சி வான்னு சொல்லும்போது என்னையே நீங்கள் தள்ளுறீங்க, என்னையே அடிக்கிறீங்க, தாக்கலாம் கைது செய்கிறேன்னு சொல்லி அவருடைய வாகனத்தில் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு மேற்கொண்டு விசாரிக்கணும்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா தான் அவருடைய மனைவியும் வந்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு ஆய்வாளர்கிட்டே, சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் விட்டுருங்க, இது வந்து அந்த சம்மனம் கிழிச்சதுன்னும் தப்பு தான், இருந்தாலும் நீங்கள் சம்மன் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அவர் வந்து அப்பேர் ஆக போகிறாரு. இன்றைக்கி டேட்டுக்கு அவர் ஊரில் இல்லை, வெளியே ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக மற்றும் வேறு ஒரு வழக்குக்காக போயிருக்காரு, திருப்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மேற்கொண்டு விசாரணை செய்கிறதுக்காக காவல் நிலையத்துக்கு
அவங்க வீட்டில் இருக்க அந்த காவல் வேலையை சேர்ந்த அந்த முன்னாள் இராணுவரை வந்து அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது இந்த சம்மனை கிழிக்கிறதுலேருந்து தான் இந்த இஷ்யூவே ரைஸ் ஆகுது. அவருக்கு மேபி ஒரு தபாலில் கூட கொடுத்துருக்கலாம், இல்லைனா இன்றைக்கி ஆஜராகணும் அப்படின்னு முன்கூட்டியே கூட அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இந்த சம்மனை கிழிக்கிறதுக்காகவே ஒரு காவல் ஆய்வாளர் போய் இவ்வளவு தீவிர நடவடிக்கை எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ப்ளஸ் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன்னு தெரிஞ்சும் அந்த மேன் ஹேண்ட்லிங் இங்கே ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதை எப்படி இல்லை மேன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சமீப காலமாக காவல் துறையினருக்கு ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக ஜாஸ்தி. இப்போது சென்ற வாரம் கூட பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் இருக்க என்எஸ்சி போஸ் சாலையில் ஒரு காவலர், ஒரு தனி பிரிவு சேர்ந்த காவலர் என்ன பண்ணுறாரு, ஒரு பைக்கில் போகிறாரு. போகும்பொழுது ஒரு 4 வட மாநிலத்தர் வந்து அவருடைய பைக்கை உரைச்சிட்டு போயிடுறாங்க. இவர் போயிட்டு கேட்குறாரு, என்னென்னா நான் பாட்டது நான் உரைச்சிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போது அந்த டைமில் ஒரு தனிப்படை காவலர் வந்து அப்போ கிராஸ் பண்ணும்பொழுது என்ன இங்கே சண்டை யாருன்னு சொல்லி கேட்டுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு காவலர்னு அறிமுகப்படுத்திக்கிறார். அதை இவர் பார்த்து உன்னை பார்த்தா காவலர் மாதிரியே இல்லையே, நீ காவலர்னு போய் சொல்கிறியான்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அப்போ அந்த டைமில் வந்து பூக்கடையை சார்ந்த ஒரு டிராஃபிக் எஸ்ஐ ஒருத்தர் அந்த பக்கம் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் போலீஸ் மாதிரி தெரில, போலீஸ்னு போய் சொல்கிறேன். கேட்டால் முன்னுக்கு பின்னு மாற்றி பேசுகிறேன், ரொம்ப ஒரு மாதிரி அரகன் பேச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் மாற்றி பேசுகிறாங்க. அதில் அந்த தனிப்படை காவலர் கீழே தள்ளி இந்த காவலர்கள் போட்டு அடித்து ஏறி முடிச்சுன்னா அவர் கணுங்கால் உடஞ்சிருது. அவர் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறார். ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும்போது அங்கே இருக்க ஸ்டான்லி மருத்துவமனை அட்மிட் ஆகிறார். ஸ்டான்லி மருத்துவமனையில் அங்கே இருக்க ஸ்டான்லி காவல் நிலையத்தில் புகாரம் தர்றார். யார் பண்ணு கேட்டால் நான் வந்து தனிப்படையில் வந்து ஏட்டாக பணி செய்கிறேன், என்எஸ்சி போஸ் சாலையில் வந்தேன், என்ன ஒரு 4 வட மாநிலத்துக்கு வந்து உரைச்சிட்டு போயிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது அங்கே வந்த ஒரு போலீஸும் ஒரு எஸ்ஐயும் என்ன நீ யாருன்னு கேட்டாங்க, நான் போலீஸ்னு சொன்னேன், மேற்கொண்டு அசிங்கமாக பேசி ஏறுன கால் உடஞ்சிருச்சு அப்படின்றார். அப்போது ஒரு காவலர்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுட்டு காலையை உடச்சிடுறாங்க. அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து பேசும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காவல் அதிகாரி, நீ கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது தான் கேட்கணும். சிஸ்டத்தோட ஈகோவா இல்லை தனிப்பட்ட காவலரோட சிஸ்டத்தோட ஈகோ இல்லை, ஜென்ரலாக அப்படி தான். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஒரு டிராஃபிக்கில் பார்க்குறோன்னு வச்சுக்கிறீங்களேன், டெய்லி நைட்டு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணுவாங்க இருக்காங்க. அவங்க ஒரு நபரை வந்து பார்க்குறாங்க, ஒருத்தர் நல்லா டீசெண்டாக இருக்கார் அப்படின்னா, சார் எங்கே சார் போயிட்டு வரீங்க, என்ன சார் இருக்கு, இதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி வேலை முடிச்சு ஒரு அழுக்காக இருங்க யாருன்னு அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஒருத்தருடைய உடைமையும் அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு தான் தீர்மானித்து பேசுகிறாங்க. இதே ஒரு நல்ல ஒரு பாஷாக வர பர்சன்கிட்ட ஏன்னு சொல்லி பேசணும், எப்படி நீ ஏன்னு சொல்லி உரிமையில் பேசுவேன், அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அது மேன் ஹேண்ட்லிங் பார்க்கும் பொழுது அனைவரும் இந்த இந்திய உடைய குடிமகன். நம்ம இந்திய அரசியல் சட்டம்னு சொல்லுதுன்னா எல்லாருக்கும் ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஸ்பீச், அது மாதிரி எல்லாமே இருக்குது. அது வந்து அவங்க சொல்லும் பொழுது, ஏன்னா அவங்களுடைய மேல் அதிகாரிகள் இருக்கா இருப்பாங்க, அவருடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ், அவங்க வந்து சொல்கிற ஒரு சில விஷயத்தால் கீழே இருக்க அந்த ஆஃபீஸருக்கு வந்து ஐயோ நம்ம ஐயா கிட்ட ஒன்றும் இல்லை ஒரு ஒன்று வாங்கணுன்ற காரணத்துக்காக பட்டன் போய் செஞ்சிடுறாங்க. இதனால் பாதிப்படுறது யார் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த அதிகாரிங்க தான். இந்த நீலங்கரையில் ஒரு சிம்மன் ஒரு வீட்டில் நடந்த விஷயத்தில் வந்திருக்க அந்த காவல் நீலங்கரையை சேர்ந்த காவல் ஆய்வர் பிரவீன் என்பவர் யாருன்னு பார்த்தா, ராஜீவ்காந்தி படுகொலை குண்டுவெடிப்பில் இருக்கும்போது அந்த குண்டுவெடிப்பில் இருந்த ஒரு ஆய்வாளர் ராஜகுருன், அவர் ஆய்வருடைய மகன். இது கொண்டு போகிறது வந்து அரசியல் இதை வேற எங்கேயோ கொண்டு போகிறாங்க, உழுப்பு கொண்டு போய் அப்படின்னு நிறைய சமூக அவர் ஒரு ஆய்வாளர் அந்த நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு. இப்போது அவர் இந்த விஷயத்துக்காக உடனே வரல, ரொம்ப நாள் இளங்கரை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் பணி செஞ்சுட்டு தான் வராரு. இந்த ஒரு விஷயம் வந்த உடனே அது இவங்க ஒரு அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து சொல்கிற விஷயங்களும் அந்த செய்தி சேனல்களை சொல்கிறதும் இவர் என்னாருடைய மகன் இவர் அப்போ வந்து எங்கேருந்து எங்கே முடிச்சு போடுறாங்க. ஒரு ராஜீவ்காந்தியுடைய ஒரு மரணத்தில் இவரோட தந்தை ஒரு பிரவீன்ற ஆய்வரோட தந்தை வந்து ராஜகுரு அவர் இறந்துறான்னு சொல்லிட்டு எங்கேருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிச்சு போடுறாங்க. சம்மன் ஓட்ட போகிறாங்க, சம்மன் ஒட்டிட்டு அந்த சம்மன் வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அத்தோட முடிஞ்சிருச்சு. திருப்பி வந்து சம்மனை கிழிச்சு போடுறாங்க. அங்கே இருந்த ஒரு காலர் 10 எதுக்கு சம்மனை கிழிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது வாக்குவாதம் கொஞ்சம் அதிகமானோன்னா ஒரு ஆய்வாளருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவர் போய் கேட்குறாரு. கேட்கும்போது தள்ளுமொழி ஏற்படுது. இது அங்கே இருக்க செய்தியாளர்களோ செய்தி தொடர்பாளர்களோ ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? இப்போது சட்டப்படி இப்போது நம்ம வீட்டில் சம்மன் ஒட்டப்படுது அப்படின்னா அதை நம்ம ஆஜராகிற வரைக்கும் சம்மனை கிழிக்கக்கூடாதா? அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பானை சொல்லிட்டாங்க. அது மீறி போல 3 வாட்டி கொடுப்பாங்க ஒரு அழைப்பானை. இது எத்தனாவது சம்மன்? இது முதல் தடவை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் ஒட்டியிருக்காங்க. 3 தடவை வந்து ஓட்டணும். 3 தடவையும் கொடுக்கல அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து சம்மனுக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டு வாரண்ட் வந்து அந்த மினிஸ்டர்கிட்ட ஒரு வாரண்ட் ஒன்று கேட்டு அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி இவரை வந்து கைது செய்யலாம். இது ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் 2011 எஃப்ஐஆர் அது சம்மந்தமாக தான் இப்போ ஃபாலோ பண்ணி
திருப்பி அழைப்பானை கொடுத்து விசாரிக்கிறாங்க. ஒரு வராதனால திருப்பி 2 வாட்டி சம்மன் தரணும்னு அவசியம் கிடையாது. இந்த அழைப்பானை கொடுத்து அவர் வரலன்னும் போது வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ஈஸியாக அவர் அரெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் அவங்க வீட்டோடைய வேலை செய்கிற அந்த காவலர்களையோ இல்லை பணியாட்களையோ எந்த அளவுக்கு போட்டு அடிக்கணும், அதுவும் வந்து வெளியே இருந்து பண்ணலாம் பரவாயில்ல. இது கிளியராக இருக்க ஃபுட்டேஜ். கவுத்தட்டுறாரு, உள்ளே போனால் அவங்க பேசுகிறாங்க, 2 பேரும் மாற்றி தள்ளிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, காவலர் மேலேயே கை வச்சுட்டியா, நீ எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் வலிச்சுக்கணும். அப்பயே அவர் என்ன சொல்கிறாரு, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது இந்த இடத்துல இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் ஏற்கனவே தமிழக காவல்துறைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கெட்ட அவப்பேர் தான் ஏற்பட்டுகிட்டே வருது. இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது ஒரு சிலர் பண்ணுற விஷயத்தினால மொத்த காவல்துறையும் தான் மக்கள் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. இப்போது சீமான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் நன்கு அறிந்தவர், ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கார். அவரே கேட்குறாரு, நான் என்ன ஓடிரவா போகிறேன், நான் எங்கே இருக்கேன், நான் அப்படியே இன்றைக்கே ஆஜராயிரணும்னு என்ன இருக்குது, 10 வருஷம் வழக்கு இது, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வர போகிறேன், நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வர போகிறேன், எப்படி இருந்தாலும் இந்த வழக்கில் நான் ஆஜராகிறேன்னு தான் சொல்லிட்டேனே, அதை மீறி இதை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் சந்தேகிக்கிறாரு. அப்போ அவரோட சந்தேகத்தில் ஒரு நியாயம், அவர் கேட்குறது சரிதானே, நான் எங்கே போயிட போகிறேன், நான் ஒரு கட்சியோட தலைவர், ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, எப்படி இருந்தாலும் வந்து ஆஜராக தானே போகிறேன்னு கேட்கல ஒரு நியாயம். இது கரெக்ட். பட் ஆனால் வந்து உயர்நீதிமன்றத்தோடைய உத்தரவு இது 12 வாரத்துக்குள்ளே இந்த வழக்கை வந்து ஸோ அவங்களுக்கு டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும் ப்ரெஷர். ஆமாம், ப்ரெஷர் இருக்குது. இந்த 12 வீக்ஸ்க்குள்ளே இந்த கேஸை ஃபுல்லாக அவங்க வந்து விசாரணை செய்து சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் கொண்டு வந்து ட்ரையல் முடிச்சாகணும். 12 வீக்ஸ் தான் இருக்குது. அந்த 12 வீக்ஸில் நிறைய லீவ்ஸ் வேறு வரும். இதுக்குள்ளே தரலாம் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட், அந்த ஆஃபீஸர் மேலே இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பணியை சிந்தனை ஆகணும். நிறைய வழக்குகளில் நீதிமன்றங்களில் ஒரு டெட்லைன் கொடுத்தா இன்னும் வழக்கு விசாரணை முடியலைங்க, இன்னும் கூடுதலாக ஒரு 2 வாரம் கொடுங்க, 3 வாரம் கொடுங்கன்னு நம்ம பெட்டிஷன் போட்டு கால நீட்டிப்புகள்லாம் நிறைய வழக்கில் இருந்திருக்குல்ல. இந்த வழக்கில் 12 வாரத்துக்குள்ள முடிச்சே ஆகணுன்ற அந்த நெருக்கடி, அதுதான் இங்கே போடப்பட்ட எஃப்ஐஆர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 14 ஆண்டுகளில் ஒரு 2 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் குவாஷன் இருந்துச்சு. எதனால ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டதை ஒருத்தவங்க வந்து என்னன்னு சொல்லி விடுறாங்க, என்னால் முடியல, சட்டப்பட்டவெல்லாம் பார்த்துட்டேன், யாரும் எனக்கு ஒத்துழைக்கலை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி தான் விட்ரா வாங்கிட்டு போகிறாங்க. அந்தளவு ஒரு பெண் வந்து முடியலன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தமிழக காவல்துறை நம்ம சட்டம் இருக்கா, அது வந்து கூடாதுன்றதுக்காக தான் நீதிபதி என்ன பண்ணுறாரு, சொல்காட்டி அது குறிப்பிட்டு சொல்கிறார், ஒரு பெண்ணை வந்து முடியலன்னு சொல்லி வந்து தான் விட்ரா பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் இதை வந்து உடனே இந்த வழக்கை வந்து நீங்கள் 12 வாரத்துக்குள்ளே முடிச்சு வைக்கணும், அதுக்கிட்ட ஸ்டேட்டஸ் போடணும், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதனால் இவங்க வந்து உடனே இப்போ அவர் கூப்பிட்டு விசாரிக்கணும், விசாரிச்ச அப்புறமா தான் மீதி இருக்க விசாரணை. எனக்கு அந்த டைமில் வந்து அவங்க விட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்கன்றக்காக தான் கூப்பிட்டாங்க. அவங்க 16ஆம் தேதி விட்ரா பண்ணாங்க. ஒரு 18ஆம் தேதி 18th or 19th இருக்கும் நினைக்கிறேன். 2 நாட்கள் கழித்து இவர் திருப்பி காவல் நிலையத்தில் ஆஜராகி, வலசர காவல் நிலையத்தில் ஆஜராகி இவர் தரப்பு விளக்கத்தும் சொல்லிட்டார். ஏன்னா முன்னாடியே அதே மாதிரி தான் ஒரு அழைப்பாணை ஒன்று கொடுத்துருந்தாங்க. இவர் அப்போ அந்த அழைப்பாணை கொடுத்து ஒரு காவல் நிலையத்தை ஆஜராகலை. அப்புறம் தான் அந்த அம்மா வந்து 16ஆம் தேதி விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ வாட்டி புகார் கொடுத்தோம், கூப்பிடல, ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே அவரை வந்து அப்பீராக வைக்க முடியல உங்கள் தமிழக காவல்துறையினால், சட்டம் சேரலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மான்னு சொல்லி தான் மனோட தான் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. இதனால் விட்ரா இது பண்ணிட்டாங்க. இதுவே எஃப்ஐஆர் காஷ் போடணும் தான் முதல் நீதிமன்றத்திலேருந்து போயிட்டு வந்தோன்னே எஃப்ஐஆர் காஷோடைய இந்த ஆர்டர் போகும்போது எஃப்ஐஆர் காஷ் பண்ண முடியாது இந்த கேஸில். நீங்கள் வந்து நிரபராதினா நீதிமன்றத்தில் அந்த குறிப்பிட்ட நீதிபதியில் வந்து நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு நடத்தி நீங்கள் நிரபராதின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போங்க, எஃப்ஐஆர் காஷ் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஆனால் சார் இப்போ என்னென்னா அவங்க வந்து வழக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறது அவங்க ரிட்டர்ன், ஆனால் அதுக்கு கொடுக்குற விளக்கம் வந்து என்னால் முடியலை. ஏன்னா அப்போ வந்து அவங்க நிறைய ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமாக இருக்கார், ஆளுங்கட்சி இவருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள் அந்த நீங்கள் சொல்கிற வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வெளில செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க. ஆனாலும் அவங்க இதை விட்ரா பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கான காரணங்களை வச்சு இந்த வழக்கை திரும்ப நீதிமன்றம் எடுத்து விசாரிக்குது அப்படிங்கிறத அந்த இது சட்டப்படி அதுக்கு அப்படி பண்ண முடியும் இல்லை. ஒரு எஃப்ஐஆர் போட்டது அப்புறமா ஒரு அதுவும் இந்த வழக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான கேஸ், ஓகேங்களா. மீதி கேசஸ்லாம் கூட ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறமா அந்த காவல் நிலையத்தில் இருக்க காவல் ஆய்வர் நினச்சா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு அது நீதிமன்றத்து மூலியமாக தான் போய் முடிக்க முடியும், திரும்ப எடுத்து. ஆமாம், திரும்ப எடுத்து. ஏன்னா எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆகலை, உங்களுக்கு எஃப்ஐஆர் பெண்டிங்லாம் இருக்குது. எஃப்ஐஆரே போடலன்னும் பொழுது 2 தரப்பினரும் சமாதானம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கிட்டையும் எழுதி வாங்கி பைண்ட் ஓவர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறமா ஒன்று குவாஷ் போகணும், இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலிமா 2 பேருமே காம்ப்ரமைஸ் அஃபிடேவிட் போட்டு இந்த மேற்கொண்டு இந்த வழக்கு நடத்த எனக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் 2 பேரும் சமாதானமாக போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் அஃபிடேவிட் போட்டால் தான் இந்த வழக்கு முடித்து வைக்க போகிறோம். டேரெக்டாக எஃப்ஐஆர் குவாஷ் போனாங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த வழக்கை சுற்றி காட்டி மேற்கோள் காட்டி மீதி பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி வழக்கில் வந்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணியிருக்கேன், எனக்கும் எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவும் ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு.
அதே மாதிரி சீட்டிங்லேருந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்க செக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்க செக்ஷன்ஸை வச்சு தான் அது இந்த ட்ரையல் நீதிமன்றம் முடிவு செய்யணும். உயர் நீதிமன்றம் வந்து முடிவு செய்கிறதுக்கு தோணலை. ட்ரையல் நீதிமன்றம் இவங்க நிரபராதி இல்லை இவங்க வந்து இந்த வழக்கை வந்து விட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரையல் நீதிமன்றத்துக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் அஃபிடவிட்டோ இல்லை இந்த வழக்கு நடத்தி அவங்க நிரபராதியோ இல்லை குற்றவாளி கீழே இந்த கீழ் நீதிமன்றம் முடிவு செய்யட்டும்னு சொல்லி தான் அந்த ஆர்டரே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஜென்ரலாக வந்து எழுதி கொடுத்துருக்க அந்த பேப்பர் வந்து எனக்கு வழக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் வந்து அவங்க விட்ரா பண்ணும்போது ஏன்னா இந்த அவங்க விட்ரா பண்ணும்போது அவங்கள ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. நான் தான் வந்து போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்ததே. அந்த டைம் அந்தம்மா வழியில் வரும்போது நல்லா அழுதுட்டு வந்தாங்க. என்ன பேசுனாங்கன்றது விஷயம் எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி வந்து விட்ரா பண்ணிடுறேன் சார் வேணாம் சார் முடியும்னு சொல்லிட்டு நைட் ஒரு நைட்டாக விட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் தான் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. திருப்பி மேற்கொண்டு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் வேணாம் என்னால் முடியல வேணான்னு சொல்லிட்டு போயிட்ட அப்புறமா அவங்கள பற்றி பேசி திருப்பி அவங்கள ப்ரொவோக் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு கோவம் வருது இல்லையா? இப்போது அவங்க திருப்பி ப்ரொவோக் ஆகியோ இல்லை திருப்பி பேசுகிற காரணமே அவங்கள பேசுறதுனால தான். இல்லைன்னா அவங்க ப்ரொவோக் ஆகி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சீமான் இன்னைக்கு பேசும்போது இப்போ நாளைக்கே நான் ஆஜராக மாட்டேன், நாளைக்கு நான் தருமபுரி போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் வரேன்னு சொல்லிட்டேன், நான் அப்போ தான் வருவேன், உங்கள் இஷ்டத்தில் நாளைக்கெலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த வழக்கில் எப்படி இருக்கும்? இல்லை 2-3 அதாவது ஃபர்ஸ்ட் அடி விட்டுருக்காங்க, இன்னும் 2 சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இதுதானே சட்ட ரீதியாக விஷயங்கள் தான் அணுகணும். இதுவே ஒரு சாமானிய ஒரு மக்கள் இருக்கானா உடனே அவங்க வந்து காவல் நிலையத்தில் ஆனால் அவங்களுக்கு வந்து சட்டங்களை பற்றி தெரியாது. இன்னும் டைம் எடுக்கலாமோன்னு தெரியாது. இல்லை போலீஸ் கூப்பிட்டாங்க உடனே போய் அப்பேர் ஆகணும். இதில் தான் என்ன கேள்வி வருதுன்னா சாமானிய மக்களுக்கு, அப்போது சாமானியன் ஒருத்தரை வந்து சம்மன் கூட அனுப்பல, போலீஸ் வந்து கூட்ட உடனே போய் நின்னாகணும். அப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார் இல்லை வந்து மக்களுடைய பிரபலமாக இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்துக்கு வருவாங்களான்ற கேள்விகள் வரனால தான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கடுமையாக காவல்துறை நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு தோணுதல் இருக்குது. சம்மனுக்கு அந்த கிழிச்ச விவகாரம் தொடர்பாக தான் இப்போ அந்த இவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ அவர் மேலே என்ன நடவடிக்கைகள்? இப்போ சம்மனை கிழிச்சிட்டாங்கன்றது ஒன்று மட்டுமா இல்லை காவலாய்வாளரை தாக்குனாங்கன்றதா? எந்தெந்த திரும்ப அவர் மேலே என்னென்ன வழக்குகள்லாம் பாய வாய்ப்பு இருக்குது? இல்லை இப்போது இதில் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒரு ஆய்வாளர் வந்து பேசும்பொழுது இந்த சம்மன் வந்து நான் ஒட்டிட்டு பண்ண எப்படி நீ கிழிப்பேன் அப்படி கிளிப்பு இல்லை, அது வந்து எப்படி விஷயம் வந்து உங்களுக்கு அழைப்பானை காவல் நிலையத்தில் ஆஜரான அழைப்பானை கொடுத்தாச்சு, அது அவருக்கு தெரியும், அவர் வந்துட போகிறாரு, அவ்வளோதான். ஒட்டிட்டாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, சம்மன் சர்வ் பண்ணியாச்சா? சர்வ் பண்ணிட்டேன். யார் சர்வ் பண்ண சொன்னாங்களோ அவருக்கு வந்து சர்வ் பண்ணியாச்சா ஒரு அதிகாரி கேட்க போகிறார், சர்வ் பண்ணிட்டாயா நாங்க ஐயா அவங்க கதில் ஒட்டியிருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோ காமிக்க போகிறார், இல்லை வீடியோ எடுத்து காமிக்க போகிறாரு, முடிஞ்சு போச்சு. அது மீறியும் வரல அப்படின்னும் பொழுது அவருக்கு அதுக்கு அடுத்த கட்டமான இன்னொரு அழைப்பானையோ இல்லை வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தில் இவர் கிழிச்சிட்டாரு. திருப்பி பேசும்பொழுது எங்கள் வீட்டு வாசல் ஏதோ ஒரு வார்த்தை விட்டதாக சொல்கிறாங்க, நம்ம அந்த இடத்துல இல்லை, காவல்துறை சொல்கிற சார்பில் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் இவர் ஏதோ வார்த்தையில் தகாத வார்த்தை பேசுனதாகவும் அதை போய் கேட்கும் பொழுது அவர் கூப்பிடும்போது அவர் வரலை, ஆய்வாளரையும் மற்ற காவலரையும் தாக்குனதாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு அரசு ஊழியரை வந்து பணி செய்ய தடுத்தல், பணி செய்ய விடாமல், ஆமாம் பணி செய்ய விடாமல் தடுத்தல். இல்லை அவர் தான் பணியை செஞ்சுட்டே போயிட்டாரு, சம்மன் வந்து ஒட்டி ஃபோட்டோ சொல்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டாரு. ஆனால் இவர் தகாத வார்த்தையில் பேசினவன்னு சொல்கிறாங்க. ஓகே, காவல்துறை தரப்பில் அவங்க சைடு புகார் தரலாம் கண்டிப்பாக. அந்த யார் வேணால் புகார் தரலாம். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, புகார் வந்து புகார் உண்மைத்தன்மையை வந்து நீதிமன்றத்தை முடிவு செய்யும். அந்த புகார் வந்து உண்மையா இல்லையா, என்ன வேணால் ஸ்டோரிஸ் சொல்லலாம், என்ன வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி எஃப்ஐஆரும் போடலாம். எஃப்ஐஆர் போடாமல் விசாரணை செய்வாங்க, எஃப்ஐஆர் போட்டும் விசாரிக்கலாம். எம்எல்ஏ ஏன் எஃப்ஐஆர் போட்டோன்னு சொல்லி போலீஸ் கேட்கக்கூடாது. அந்த எஃப்ஐஆரோட உண்மைத்தன்மையை நீதிமன்றம் வந்து முடிவு செய்யும். அது உண்மையா இல்லையா, உண்மைனா அதுக்கேற்ற தண்டனை கொடுக்க போகிறாங்க. பொய்யா இருந்துச்சுன்னா அவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் நீதிமன்றம் இருக்குது. இப்போது இதில் வந்து அரசாங்க ஊழியரை தாக்குனது, இவங்க வந்து பேசின அந்த தகாத வார்த்தைகள், அதுக்கப்புறமா அவர் வந்து வெப்பன் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷன்ஸ் போடுவாங்க. அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த ராணுவருக்கு ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு இடத்துல பணி செய்கிறேன், நான் பணியில் இருந்தேன், எனக்கு வந்து சம்மந்தம் இல்லை, நான் கிழிக்கல, ஆனால் வீடியோ காட்டுறது அவர் கிழிக்கல, அவர் சும்மா ஓரம் நிற்கிறார், கிழித்தோர்னு ஒருத்தர், நான் தான் பணியில் இருக்கேன். இந்த ஆர்ம்ஸ் வச்சுருக்கிறதுக்கு அவர் லைசன்ஸ் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, எங்கே ட்ராவல் பண்ண லைசன்ஸே 2 இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது, அதர் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. அதாவது 3-4 மாநிலத்துக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி அவர் என்ன லைசன்ஸ் வச்சுருக்காருன்னு சொல்லி லைசன்ஸை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அவருக்கு அது இஷ்யூ இல்லை. அதே மாதிரி அவர் ரிட்டையர்டு ஆர்மி பர்சனல் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறதுக்காக அவர் அங்கே லைசன்ஸ் வாங்கியிருக்காரு சொல்லியிருக்காருன்னா அதுக்கும் இது இல்லை. என்னை வந்து நான் கீழ்த்தரமாக என்னை பேசி அடித்து என்னை காவல் நிலையத்துக்கு எடுத்துகிட்டு போன அந்த அதிகாரிகள் நடவடிக்கைன்னு சொல்லி அவரும் ஒரு புகார் தரலாம். சட்டம் இருக்குது. ஒருத்தர் தான் புகார் தரணும், மற்றொரு புகார் தராமல் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, அவரும் புகார் தரலாம். அவர் கொடுக்குற புகார் மேலேயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். இப்போ இந்த வழக்கில் நீங்கள் ஏற்கனவே இன்வால்வ் ஆயிருக்கீங்க, இந்த வழக்குடைய நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நிறைவாக வந்து
இந்த வழக்கில் நிறைய வழக்கறிஞர்கள் சொல்கிறது சீமான் தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க. உண்மையிலேயே அந்த வழக்கு அவருக்கு எதிராக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? இல்லை, ஒரு சில விஷயங்கள் பார்க்க போனால் அந்த அம்மாக்கிட்ட வந்து அதிகமான ரெக்கார்டிங்ஸ் அண்ட் வீடியோஸ் வச்சுருக்காங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஒரு சிலர் பேரை சொல்கிறாங்க. அவங்களாம் தான் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க, எனக்கு செலவுக்கு வந்து பணம் கொடுக்குறது இல்லாமல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் தான் அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த ரெக்கார்டிங்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், வீடியோ ரெக்கார்டிங்ஸு இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி இவங்க தங்கியிருந்தது அந்த எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன், என்னுடைய பிரச்சனையில் தான் என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் அவங்க கூட பழகினார். அப்புறம் திருமணம் வந்து செய்யும் பொழுது என்கிட்ட எதுவுமே சொல்லலை. இன்னொருத்தர் வந்து திருமணம் செஞ்சுட்டு போயிட்டார். அப்புறம் நான் வந்து நிர்கதியாக நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க. 2014 கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே அதுக்கப்புறமா எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கல. அதுக்கப்புறமா இப்போ 2023 திருப்பி நான் வந்து நிறைய சேனல்லையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசி உட்காந்து நான் அழுதுக்கப்புறமா தான் கூப்பிட்டு விசாரிச்சிங்க. அது மட்டும் நீங்கள் விசாரிக்கவே இல்லை. விசாரித்ததுக்கப்புறமாவும் நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டேன். திருப்பி அவர் கூப்பிட்டீங்க, அவர் வரவே இல்லை. காவல் நிலையத்துக்கு வந்து ஆஜரே ஆகலை. அப்போது வந்து காவல்துறையோ இல்லை ஆளுகின்ற அரசோ வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கான்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டினாக இப்போ இருந்துச்சு. 1 மாதம் பார்க்குறாங்க, வரல. இந்தமா வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க, யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணாங்க, நம்ம இவ்வளோ நாள் போராடிட்டோம், யார் நம்மளுக்கு வந்து உதவ முறையே தெரில. நம்ம ஒரு தனித்து நின்று ஒரு பெண்ணாக எவ்வளோ போராடியாச்சு, முடியலன்னு சொல்லி தான் அவங்க விட்ராவ் பண்ணுறாங்க. அன்றைக்கி டேட் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த இன்னொருத்தர் வீரலட்சுமின்றவங்க வந்து அவங்களுடைய ரெசார்ட்டில் தான் திருக்கை கொண்டு தங்க வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் ஃபுல்லாக நாய்கள்லாம் ஊற்று போட்டு ரொம்ப இருந்துச்சு. அங்கே தான் நம்ம கூட்டுறோம், செக்யூர் பண்ணி கூட்டு வந்தால் நான் போகிறேன், ஊருக்கு போகிறேன்ற போது தான் அவங்களுக்கு விட்ரா பண்ணி எழுதி போகிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, அவங்க கைப்பட எழுதி கொடுக்குறாங்க, என்னுடைய மனநிலை சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லை, நான் அளித்த புகார் மேல் நடவடிக்கை வேணான்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு சாதாரண வழக்குனா சரின்னு சொல்லி முடிச்சு விட்ருப்பாங்க காவல் நிலையத்தில். இது ஏற்கனவே எஃப்ஐஆர், அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து ஒரு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்படியே எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி நீதிமன்றத்து மூலியமாக தான் போய் க்ளோஸ் பண்ணணும். அந்த நீதிமன்றத்துக்கும் அவங்க போகல, அங்கே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி வரல. திருப்பி இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்ததுக்கப்புறமா தான் திருப்பி இந்த வழக்குடைய திசை மாறி திருப்பி விசாரணை வந்து தொடங்கி 12 வாரத்துக்குள்ளே முடிக்க சொல்லி நீதியரசருடைய உத்தரவு. அதனால் இவங்களுடைய சைடில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அதை மார்க் பண்ணி கரெக்டான எவிடன்ஸும் சீஃபும் சொல்லிட்டாங்கன்னா அது நீதிமன்றத்துக்கு ஏற்ற உத்தரவு. ஸோ நீதிமன்றம் தான் இறுதி முடிவை எடுக்கணுங்கிறதோட இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா, ridiculous. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.